ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் அனிமி எக்ஸ்ப்ளனேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ரிலேட்டடான ஒரு அனிமி தான் பார்க்க போகிறோம். அனிமியோட பேர் என்னென்ன, த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் பூம்ஸ் வித் டிஸ்னி. இந்த அனிமி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஏற்கனவே 3 எபிசோடு போட்டிருப்போம். அதை போய் பார்த்துட்டு வந்தால் தான் இந்த எபிசோடு புரியும். அதனால் மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கள். சரி, பார்க்க சீட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஹீரோ சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டான். என்னது, நான் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேனா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எப்படி பார்த்தாலும் இந்த நாள் எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன் கூட இன்றைக்கி தான் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது. அந்த நாள் இன்றைக்கி வந்துடுச்சு. இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது. நான் ஏன் இன்றைக்கி ரொம்ப நர்வஸாக இருக்கேன்னே தெரியலை. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குமானும் தெரில. அப்படியே சொல்லியே நினச்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு இந்த உலகமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்குது. டைம் ஆயிடுச்சு, இன்னும் வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ போயிட்டு இருக்கும்போது பார்த்தா என் போடுறதுக்குள்ளே ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. ஹை ரெண்டர் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ரொம்ப நேரம்லாம் இல்லை, கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்க நம்ம காஃபி ஷாப் போவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு போகிறான். சாப்பிட ஆரம்பிக்கிறா. சாப்பிட ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், இவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கா, சாப்பிட்றன்னா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். சாப்பிடும்போது ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். சரி ஓகே, இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ படிக்கும்போது ரொம்ப 2 பேர் க்ளோஸ் ஆகிறாங்களா. அச்சோ என்னை மன்னிச்சிட்டு நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ மேக்ஸில் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோக்கு ரொம்ப ஹார்ட் வேகமாக துடிச்சிட்டு இருக்காமா, அதனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையா. எதுக்கு ஸ்டடி பண்ணன்னு சொல்லி இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கா அப்படின்னு இருக்கும்போது, ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கணுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி படிக்கணும் பாஸ் ஆகணும் பார்க்குறேன். இது ரொம்ப வியர்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை, இது ரொம்ப நல்ல விஷயந்தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் அவ்வளோ அளவுக்கு லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது லவ்வா அப்படின்னு கேட்குறான். லவ்வெல்லாம் கிடையாது, ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். சுபாரு ஆக்சுவலாக ரூடாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அவள் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். அவள் பாஸ்ட்டை பற்றி தெரியாமல் நீங்கள் அவளை பற்றி ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஏன்னா அவள் பாஸ்ட்டில் கொஞ்சம் கெட்ட மெமரிஸ் இருக்குது, அதான் அப்படின்னு சொல்கிறா. அதனால தான் அவன் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இந்தாங்க நான் என்ன உருவாக்குன நோட்ஸு இதை பார்த்து படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். உங்கள் எக்ஸாம்க்கு ஆல் த பெஸ்ட். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. வக்கூரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வக்கூரியும் கிளம்பிட்டான். சரி ஹீரோ கிளம்பலான்னு போகும்போது பார்த்தா அவன் சுபார் பிடிச்சி இழுத்துட்டா. ஒரு நிமிஷம் நான் அவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே காஃபி ஷாப்பும் 2 பேர் போகிறாங்க. நீ என்ன வக்கூரியோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி சுபாரும் கேட்குறா. காஃபி 10 தட்டில் கீழே தொட்டிடுறான். இந்த கட்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இவனை எப்படி கேட்டுட்டு இருக்கா. சரி நீ வாங்க பொங்கலாம் கொடுக்க முடியாது, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோடனே அவனை சொல்கிறான். என் பேர் இந்த மாதிரி ரெண்டாரோ அப்படின்னு சொல்கிறான். ரெண்டாரோ ஓகே ஃபைன், என்னோட பேர் சுபாரு, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சுபாரு கேட்குறான். பார்க்கில் இன்றைக்கி நடந்த மன்னிச்சிரு, சுற்றி அடித்து பேசுகிற எனக்கு விருப்பம் இல்லை, டேரெக்டாக விஷயத்துக்கு வரேன். நீ இனிமேல் வக்கூரியை பார்க்கக்கூடாது, அவ கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறா சுபாரு. ஓகே ஃபைன், எனக்கு புரியுது, நீ சிடோரி ஹைஸ்கூல் அதனால தான் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அந்த ஸ்கூல் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதுவும் இல்லாமல் உனக்கும் தெரியும் வக்கூரி இந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிறா அப்படின்னு சொல்கிறான் சுபாரு. எங்கள் ஸ்கூலில் இருக்கிற யாருக்குமே சிடோரி ஸ்கூலில் இருக்கிற யாரையும் பிடிக்காதனால வக்கூரிக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா சுபாரு. இதை பற்றி சொல்லும் போது அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் விளாண்டுட்டு இருக்கான். அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் ஓடி விழுந்துட்டான். சுபாரு தான் போய் ஹெல்ப் பண்ணுறால. அந்த பையனோட பொம்மையை எடுத்து கொடுக்கும்போது அவன் சொல்கிறான், அக்கா நீங்கள் ரொம்ப கூலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். பையனோட அம்மாவும் ஃபஸ்ட்டு நீ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இதே தான் சின்ன வயசில் வக்கூரின்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறா சுபாரு. சின்ன வயசில் என்னை எல்லா பேரும் புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது அவள் தான் என்னை காப்பாற்றுவா. ஆக்சுவலாக அவள் என்னோட ஹீரோன்னே சொல்லலாம், அதனால தான் அப்படி சொல்கிறேன். வக்கூரிக்கிட்டே வராது, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா சுபாரு. வக்கூரியை பற்றி உனக்கு என்ன தெரியும், ப்ளீஸ் நான் தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கூட கேட்குறேன், அவள் கூட மட்டும் சேராது அப்படின்னு சொல்கிறா சுபாரு. அவளை ஃபாலோ பண்ணாது, ஏன்னா உனக்கு வக்கூரி எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி வக்கூரி கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறா சுபாரு. நம்ம ஹீரோவும் எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்துட்டு, நம்ம ஹீரோனை கடைசி சொன்ன விஷயத்த யோசித்து பார்த்துட்டு, என்ன ஆனாலும் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வக்கூரி சொல்லியிருப்பா.
இல்லை சாரி, இந்த மாதிரி என்கிட்ட வக்கூரி கூட பேசாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா நான் காஃபி ஷாப்பில் பார்க்கும்போது வக்கூரி மூஞ்சியில் அவ்வளோ சிரிப்பு இருந்துச்சு. அவள் உன்னைய பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ மனசு நினைக்கிறான், உண்மையிலே அவன் நல்லவ தான். சுபாராவும் வக்கூரி மேலே ரொம்பவே அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். வக்கூரிக்கு சுபாரு ஒரு நல்ல உண்மையான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அப்படியே ட்ரெயினில் 2 பொண்ணுங்க ஏறும்போது ஹீரோ இடம் ஃப்ரீயாக தானே இருக்குது, நம்ம எந்திரிச்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 பொண்ணுங்களும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எங்களை ஞாபகம் இருக்கா, லைப்ரரியில் எங்களுக்காக இடத்த விட்டு போனீங்களே, அதனால ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் சொல்கிறாங்க. ஃபைன், நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. நான் கூட அவங்கள ரொம்ப மோசமானவர் நினச்சிட்டேன் அவங்க ஹேர் ஸ்டைலை பார்த்து. இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பொண்ணுங்களும் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு தெரில அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் வக்கூரி இப்படி தான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். இந்த ஒரு பிரச்சனை என் மண்ணிக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஃபைனல் டெஸ்ட்டு ரிசல்ட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்கிறாங்க. எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பாஸ் பண்ணதுலேயே பெரிய ஒரு பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்வியூ மாதிரி மைக்கெல்லாம் கொண்டு வந்து நீட்டுறானுங்களா, இந்த மாதிரி நான் ஃபுல்லாக தூங்காமல் படித்தேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்களா, டீச்சர் முதற்கொண்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் 2 பேர் தான். ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் சொல்லும்போது ஹீரோவும் ரொம்ப பயங்கர ஹாப்பியாகிடுறான். இதை ஃபஸ்ட்டு வக்கூரிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் சொன்னது தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்படியே பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட டெஸ்க்கை தள்ளி விட்டுறான். அப்படியே அங்கே உள்ள நோட்ஸை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகிடுறான். எக்ஸாம் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி வக்கூரி எழுதி வச்சுருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஹீரோ பார்க்குறதோடய இந்த எபிசோடு முடியுது. இந்த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் பூம் ஸ்வீட் டிஸ்னி இந்த எபிசோடு 4 தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடு நெக்ஸ்ட் வீக் தான் வரும். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் எழுதி கொடுத்துட்டு பார்த்துட்டான். அடுத்து சண்டை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நம்ம வாய்ஸ் கொஞ்சம் கிளியரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். பேக்ரவுண்டில் கொஞ்சம் வாய்ஸ் கேட்கும். அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. போக போக கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனிமி நல்லாயிருக்கு, நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பாருங்கள், அப்படி தான் அந்த அனிமி புரியும். நேற்று நம்ம ஒரு அனிமி போட்டிருப்போம், ரன் வித் த விண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமி போட்டிருப்போம். அந்த அனிமியும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த அனிமியும் நல்லாயிருக்கும். அது ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலில் இருக்கிற ஒரு அனிமி. அந்த அனிமியில் மொத்தம் 24 எபிசோடு இருக்குது. அதையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.